கைஸ், இந்த பூச்சி வந்து என்ன பூச்சின்னு எனக்கு தெரியணும். இப்படி இருக்குது, இப்படி தொட்டால் ரவுண்டு ஷேப் அந்த மாதிரி ஆயிடுது. இது வந்து எங்கள் அம்மா சொல்கிறாங்க இது அட்டைப்பூச்சின்ட்டு. இது உண்மையாகவே அட்டைப்பூச்சியா? தண்ணியில் தான் இருக்குது, ஆனால் தண்ணி இருக்க போர்ஷனில் தான் இருக்குது. இந்த இப்படி இருக்குது பின்னாடி பார்த்தா. இந்த பூச்சி என்ன பூச்சின்னு சொல்லி சொல்லுங்கள். பிஞ்சு சேர்த்து பறிச்சிட்டிங்க, பரவாயில்லையா? கைஸ், இதோட பிஞ்சு வந்து இப்படி தான் இருக்கும் கைஸ். இவன் தானே பெருசாக இருக்கான் இதுலேயே? அந்த இருக்கான். ஓ, அங்கே இருக்கானா? வேண்டாம், எல்லாம் பிஞ்சு கைஸ். இதுதான் பெருசோ? பெருசு தான். சூப்பரி. ஏமா இன்னைக்கு இந்த ரெண்டையும் சேர்த்து என்ன செய்ய போகிறேன். அப்படியா? நாங்கள் பார்க்கலாம். இந்த மம்பட்டி அப்பா எனக்காக தானே வாங்கினாங்க. பின்னாடி இருக்கு. ஆமாம், இது பெரிய மம்பட்டி, இது குட்டி மம்பட்டி. முட்டை நிறையா இருக்குது, ஆனால் பூ இன்னைக்கு ஒன்று தான் பூத்துருக்கு. இங்கே பாருங்க, முட்டைலாம் நிறையா இருக்கா நினச்சேன் நான். ஆமாம், இதுக்கு முன்னாடி வந்து இந்த என்ன சேலஞ்சுமா, ப்ளூ கலர் சேலஞ்சா, ப்ளூ ஃபுட் கலர் சேலஞ்சுக்கு இதுதான் யூஸ் பண்ணேன் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வளரவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு வெட்டினதுக்கு அப்புறம் இப்போ தான் வளர்ந்துருக்கு. உள்ளே நிறையா இருக்குது, ஆனால் கேமராவில் தெரிய மாட்டேங்குது. பூ நிறையா இருக்குல்ல உள்ள. உள்ளே நிறைய வெத்தலைக்கு கொடி கட்டி விட்டாமா. ஆப்போசிட்டில் இருந்து வந்து ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடியில் வெயில் பட்டு நம்ம வீட்டு புங்க மரத்தோட நிழல் வீட்டுக்குள்ளே தெரியுது. சமலை முன்னாடி பார்த்தோம்ல ஒரு செம்பருத்தி பூ, அதை இப்போ பிள்ளையாருக்கு வைக்க போகிறேன்.